ஹலோ. ஒரு அர்ஜெண்ட் எமர்ஜென்சின்னு கூட சொல்லலாம். சடன் மெசேஜ். மிட் நைட் எந்திரிச்சாச்சு 3 மணிக்கு. எந்திரிச்சிட்டு சடனாக ஒரு லவ் ரீடிங் சம்மந்தமாக எனர்ஜிஸ் எப்பவுமே வராது. அந்த மாதிரியான எனர்ஜி எனக்கு மெசேஜஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருந்தாலும் அந்த ரீடிங் முடிச்சுட்டு உடனே அது முடித்த உடனே எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஆர்டர். ஸோ இந்த மெசேஜும் நான் கை பண்ணுறேன் உங்களுக்கு. இது லவ் ரீடிங் கிடையாது, இது ஜென்ரல் மெசேஜ். ஆனால் இது வந்துட்டு ரொம்பவே அர்ஜென்ட்டான மெசேஜ். இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு உங்கள் வரைக்கும் நான் கன்வே பண்ணலை அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் சில பேர் மாட்ட போகிறீங்க. இது ஒரு வார்னிங் மெசேஜ். பிஃபோராக உங்களை வார்ன் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜாக தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களை பிடிக்காதவங்க, உங்களை ஹேட் பண்ணுறவங்க ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய லைஃப்லேயே கனெக்ட் ஆகிருக்கிற ஏதோ ஒரு பர்சனாக ஏதோ விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பர்சன். இது ஒரு ஆனால் உங்களோட கனெக்ட் உங்களுடைய எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் டெய்லி மீட் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் லைஃப்பில். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள வந்துட்டு அழ வைக்கணும், உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கிற ஏதோ ஒரு பர்சன், உங்களுக்கு நல்லதே நினைக்காத பர்சன். ஒரு பெரிய 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 ஒரு இக்கட்டான நிலையில் அவங்க கொண்டு வரணும். உங்கள் லைஃபே வந்து ஒரு ஹெல் ஆக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளானிங்கில் இருக்கிறாங்க. நைட்டு தூக்கம் இல்லாமல் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிச்சுட்டு உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, என்னெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்குன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கே இல்லாத அந்த அளவுக்கான ஒரு அதிகமான ஒரு பொசசிவாக இருக்காங்க. ஏதோ விதத்தில் உங்களை பெரிய விதத்தில் உங்களை டவுன் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சூழ்ச்சி நடக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடக்குது. சில பேர் நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும், சில பேர் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆக போகுது. ஆனால் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், நீங்கள் கும்பிடுற அந்த கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடக்குது. ரொம்ப பைத்தியமாக இருக்கிறாங்க அவங்க. ஏதாவது ஒரு விஷயம், பெரிய விஷயம் உங்களுடைய லைஃப்பில் எடுத்துகிட்டு க்ரியேட் பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல லைஃபே நீங்கள் வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்கள் லைஃப்பில் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பல விதத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க, ஃபெயிலியர் ஆனாங்க. ஆனால் இப்போது நைட்டு தூக்கம் விட்டு ஒரு அந்த ஆந்தையை போலவே அவங்க யோசித்து ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். நீங்கள் எடுக்க போகிற விஷயங்களில் ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் விஷயங்கள் யோசித்து எடுக்கணும். யாரையுமே நம்பாதீங்க, எது விஷயமே ஷேர் பண்ணாதீங்க. எல்லாமே சைலண்ட் மூவ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சைலண்ட் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணாதீங்க. இது எல்லாமே எனக்கு வந்து சேனல் மெசேஜ் தான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அவங்களே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளெட்ஜ், ஒரு சபதம் எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்களே ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக உங்களை அழிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்சி அலைகிறாங்க, வெறி பிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு மூவ்ஸும் ரொம்ப சைலண்ட்டாக தான் நீங்கள் பண்ணணும். அவங்களுடைய கோபத்தையே அவங்களால அடக்க முடியல. அந்த கோபத்தை உங்கள் மேலே வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், மேபி இந்த 2 நாளில் ஏதோ சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும். ஆஃபீஸ் பிளேஸில், ஒர்க் பண்ணுற இடத்துல, அந்த உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விதத்தில், இல்லை மற்றவங்க மூலயமா
ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை டவுன் பண்ணுற மாதிரி, அந்த உங்கள் மேலே கோபத்தை காட்டுற மாதிரி க்ரியேட் பண்ணிடுறேன். ஆனால் கண்டிப்பாக ஏதோ பிளானிங் நடக்குது. ரொம்ப பெரிய பிளானிங்கோட வராங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எந்த விஷயத்துலையுமே. ஸ்ட்ராங் மைண்டாக இருங்க. உங்களுடைய இமோஷன்ஸ் கூட அதிகமாக விளையாட பார்ப்பாங்க. உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய மைண்ட் கேம்ஸ் அதிகமாக விளையாடுவாங்க. இனி அவங்க ரொம்ப பெரிய பிளானிங்கில் தான் வராங்க. எப்படி எந்த விதத்தில் வேணாலும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. வாய் வார்த்தை பேசியே உங்களை கொள்வாங்க. ஸ்ட்ராங் மைண்டாக மட்டும் இருங்க. நீங்கள் தனியாக கிடையாது. அது எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. கடவுள் உங்கள் கூட இருக்காங்க. உங்கள் ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க பெரியவங்களை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, அவங்க இப்போ உங்கள் கூட இல்லை. அவங்க வந்து கடவுளாக மாறி இருக்கிறாங்க, ஒரு ஏஞ்சல் மாதிரி மாறி இருக்கிறாங்கன்னா அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது போல்டாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். மைண்ட் கேம்ஸ் விளையாடும் போது நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டாக இருந்தீங்கன்னா யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு வார்ன் பண்ணவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய இடியே விழுந்துருச்சு லைஃப்பில், ஒருத்தவங்க இந்த மாதிரி லைஃப்பில் விளையாடிட்டு போயிட்டாங்கலாம் சொல்லாதீங்க. இப்போ வார்ன் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. திரும்ப சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. மைண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு டயட் ஃபுட் சாப்பிடுங்க. பயப்படாதீங்க. ஓகே, God bless.